ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஆடி மாதம் திருவிழா வந்துடுச்சு. 10 நாள் நடக்கும் இந்த திருவிழா. நான் கூட ஒரு 3-4 தடவை போயிட்டு வந்துட்டேன். எப்போவுமே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த திருவிழா நடக்கிறதுனால நம்ம டெய்லி போகிற ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்குது. கச்சேரி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். கச்சேரி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கடைலாம் கூட நிறைய போட்டிருந்தாங்க. இந்த ரோபோவை மறக்கவே முடியாது. அது ஏதோ ஒன்று சொல்லணும், அது உண்மைன்னு கூட நம்ம நம்புவோம். ஒரு சில நேரத்தில் நம்பின காலம்தான். பக்கத்துலேயே பார்த்தா போலீஸ் வேன் ஒன்று வந்தது. நிறைய போலீஸ் போட்டு குவிச்சு வச்சுருந்தாங்க. ராட்டினம் இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராட்டினம்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. கடையெல்லாம் சொல்கிறீங்களா, செம்மையாக இருந்தது. எல்லாமே கொஞ்சம் ரேட்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பரவாயில்ல, ஏதோ பேங்கிள்ஸு எல்லாமே இருந்தது. இந்த பேய் வீடுலாம் இது வரைக்கும் எங்கள் ஏரியாவில் வந்தது கிடையாது. இது ஃபஸ்ட் டைமு. டெல்லி அப்பளம், பானிபூரி, சமோசா எல்லாமே வச்சுருந்தாங்க. டெல்லி அப்பளம் வாங்கி ஒன்று சாப்பிட்டாச்சு. இந்த ப்ளே கேம்ஸ்லாம் நிறைய இருந்தது. இந்த கேம்ஸில் வந்து கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு சின்ன பொருளாவது எல்லாருக்குமே கிடைக்குது. 50 ருபீஸ் தான் இதோட சார்ஜு. அதையும் நிறைய பேர் ப்ளே பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. நாம் சும்மா அங்கே நின்று பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் மருதாணி அச்சு வச்சுருந்தாங்க. எப்போவுமே திருவிழானா அந்த அச்சு இல்லாமல் இருக்காது. ரங்கராட்டினம் எதுவுமே இன்னும் சுற்ற ஆரம்பிக்கலை. 7:30க்கு மேலே தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைட்ஸ்லாம் இன்னும் ஆன் பண்ணவே இல்லை. கிட்ஸ் இது மட்டும்தான் ரன்னிங்கில் இருந்தது. கிட்ஸ் இதில் கூட நிறைய ரைடுஸ் இருந்தது. எல்லா ரைட்லேயுமே 80 ருபீஸ் போட்டு இருந்தது. கிட்ஸு எல்லாருமே, என் பசங்க எல்லாத்துலேயுமே பயந்துட்டு தான் இருந்தாங்க. எதுலையாவது ஒன்று போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி பார்ப்போம் எதில் போகலாம், அவங்க பயப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு ரைடாக நாங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். சின்ன சின்ன பசங்களாம் எல்லாத்துலேயுமே போகிறாங்க. ஆனால் இவங்க தான் ரொம்ப பயப்படுறாங்க. பைக்கு இந்த பசங்களுக்கு மட்டுமே வந்து மோட்டு பத்தலாம் போட்டு நல்லா என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்க நிறைய இதில் வச்சுருந்தாங்க. மியூசிக் மட்டும்தான் இல்லாமல் இருந்தது. இந்த வாத்து ரைடு இது எல்லாருக்குமே தெரியும். இந்த சின்ன பசங்க அந்த கப்பலில் போகிற மாதிரி நல்லா இருந்துச்சு. இது அது ஓட்டவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சரி, என் பையன் அதில் உட்காடுறேன் அப்படின்னு சொன்னான். அவனும் ஏதோ தைரியமாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அதில் உட்கார வச்சா 80 ருபீஸ் சார்ஜும் பண்ணிட்டாங்க. அந்த டிக்கெட்டும் வாங்கியாச்சு. நாங்கள் போய் உள்ளே உட்கார வச்சா அவனை என்ன பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா? உட்கார மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் நான் ஒரு திட்டினதால் போய் உக்காஞ்சான். அங்கே போய் ஒரே அழ வந்து. ஏன் கேட்குறீங்க? அவங்க பக்கத்தில் வர ஒரு ரைடு ஆன் பண்ணிட்டாங்கல்ல, அதுவும் வேறு அவனுக்கு ஒரு பயம். அந்த ரைடு வந்து அவன் தலைமையில் விழுந்துருமா. இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுறாங்க இந்த 2K கிட்ஸ். என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் அதை வச்சு ஓட்டினா. நானும் எவ்வளோ கத்தி கடைசியில் ஒரு வழியாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். எல்லா பசங்களும், இவனுக்கு முன்னாடி போன பசங்கள்லாம் நல்லா ஓட்டினாங்க. இவன் தான் 5 நிமிஷத்துலேயே வெளில வந்துட்டான் முடியலன்ட்டு. அப்புறம் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டாங்க திடீர்னுட்டு. ரைட்லாம் ஆன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் ரைடில் போகிறவங்க எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. ரைடு ஆன் பண்ணோன்னே தான் அந்த ரைடில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட நிற்கிறாங்க. எந்த ரைட்லேயுமே போகவே முடியல. கடைசியில் கண்டிப்பாக நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கடையெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ரைடை நான் மறக்கவே மாட்டேன். போன வருஷம் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த ரைடில் போயிருந்தேன் நான். சத்தியமாக நான் ஒரு மறக்காத ஒரு விஷயம்னா இந்த ரைடுன்னு தான் சொல்லுவேன். அதில் போய் கேர் ஆன ஒரு ஃபீல் எனக்கு. இந்த ரங்கராட்டினம்லாம் நல்லாயிருக்கும். அது சுற்றும்போது அப்படியே பார்க்கும்போது ரோஸ் மில்க் ஒன்று சைடில் கொடுத்துருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே இந்த ரோஸ் மில்கோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. 30 ருபீஸ் தான் இதோட ப்ரைஸு. 30 ருபீஸ்க்கு 2 ரோஸ் மில்க் கொடுத்தாங்க. அது சாக்லேட் ஃப்ளேவர்லாம் மேலே போட்டு அது டேஸ்ட் நிஜமாலே அது திக்கு பால்லையே அப்படியே கண்ணு முன்னாடியே போட்டு தராங்க. நல்லா இருந்துச்சு. அங்கேயும் ஒரு 100 பேர்கிட்ட கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ரோஸ் மில்க் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நாங்களே 4 ரோஸ் மில்க் வாங்கி குடித்தோன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த திருவிழாவில் இந்த மாதிரிலாம் நம்ம குடிக்கிறதே கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த இருட்டு டைமில் 7 o'clock மேலே தான் போயிருந்தோம். கொஞ்சம் ஜில்லுன்னு குடித்தா நல்லா இருக்குமே சொல்லி அதையும் குடித்தோம். அப்புறம் தீ மிதிக்கிற அந்த நேரம் வந்துடுச்சு. போலீஸ்லாம் நிறைய கூச்சி வச்சுருந்தாங்க. வண்டியெல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் மழை வந்துச்சுங்க. அங்கே வர ஒரு பக்கம் தீ எரிஞ்சிட்ருக்கு. இங்கே சரியான புயல் மழை அன்றைக்கின்னு பார்த்து அந்த தீ கூட அணைஞ்சிருக்கும் போல இது. அந்த மாதிரி ஒரு மழை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மழை நின்றுச்சு. நிறைய கூட்டம்லாம் போன வருஷம்லாம் நிறைய கூட்டம் இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் மழைன்றதுனால நிறைய பேர் வரல. தீ மிதிக்கிறவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட தீ மிதித்தாங்க. அவங்களும் அந்த பேண்டு சத்தத்தோடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேண்டு சவுண்டு கேட்டாலே அவங்க வராங்கன்னு அர்த்தம். அவங்க எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள வழி மாறி அந்த தண்ணியாக நின்றுட்டு இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மழை வராமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அது எல்லோரும் நடந்து போயிட்டே இருந்தாங்க. அவங்க நல்லா அவங்களுடைய ரெடியான அந்த மேக்கப்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு எல்லாமே. அங்கே கிட்ட போய் நேரில் பார்க்கணுன்னு ஆசை தான். இருந்தாலும் அந்த கூட்டத்தில் நம்ம எங்கே போகிறது? சரி, நம்ம இங்கேருந்தே வீட்டு மாடியிலேருந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட நகர கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம்.
என்னடா அவ்வளோதான் நிறைய கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களேன்னு பார்த்தா கொஞ்சம் நிறைய பேர் பின்னாடியும் வந்துட்டு இருந்தாங்க. 200னாங்க அதுக்கு மேலேயே இருக்கும் போல இருக்கு கூட்டம். இவங்க போயிட்ட பிறகு தனியாக ஒரு சவுண்டு கேட்டுது. தனியாக ஒரு 4-5 பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. என்னடா இவங்க தனியாக நடந்து வராங்களே அப்படின்னு பார்த்தா அவங்க அலகு குத்துனவங்களாம். அலகு குத்துனவங்க இந்த கூட்டத்தில் வந்தால் ஏதாச்சும் அவங்களுக்கு அடிப்படை சான்சஸ் இருக்கு இல்லையா, அதனால அவங்க தனியாக வந்தாங்க போல். ஒருத்தர் உடம்பு பூரா அலகு குத்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு அலகு ஒருத்தர் குத்திட்டு வந்தாங்க. ஒரு 10 பேர் இருந்தாங்க. பின்னாடியே தேர் வர ஆரம்பிச்சிச்சு. தேர் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதான் அது ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால அந்த கயிறுலலாம் பட்டு கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. திடீர்னு அங்கே மேடு வேறு ஒன்று ரோடு கிட்டே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மேடுலேருந்து அந்த தேர் ஏறி இறங்கிறதுக்குள்ளே கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக ஆகிப்போச்சு. இந்த வருஷம் தான் அந்த மேடு இருந்தது, போன வருஷம்லாம் இல்லை. அந்த மேடுனால கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஒரு வழியாக அந்த தேரையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. நெருப்பு மிதிக்கிறவங்களும் போயிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர். அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கேஷுவலாக வந்த மாதிரி தான் இருந்தது. பக்கத்துலேயே அன்னதானம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெஜ் பிரிஞ்சி, தயிர் சாதம், சாம்பார் சாதம், நிறைய புலாவ் எல்லாம். வரவங்க எல்லாரும் அவங்ககிட்டேருந்து அந்த எலுமிச்சப்பழம் அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. வேப்பிலை, அந்த மாலை எல்லாமே அவங்க சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. நிறைய ஜனங்க கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க போல். எல்லாமே வெடிலாம் வெடித்து நெருப்பு மிதித்தோடனே இந்த பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் போனோன்னே நம்மளும் ராட்டின பக்கம் சுற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போனோம். நைட்டு ஒரு 9 o'clock போல் போனோம். போய் பார்த்தா அங்கே சரியான கூட்டம். கச்சேரியில் டான்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. ஒரு பக்கம் பட்டாசு, டான்ஸு, ரங்கராட்டினம். நம்ம கண்டிப்பாக அந்த ராட்டினமில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்ததுனால கொஞ்சம் பேர் ஒதுங்கி நின்றுட்டு இருந்தாங்க. நமக்கு மழை வந்தால் என்ன, புயல் வந்தால் என்ன, நாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து, நம்ம கேங் இருக்குது இல்லையா, நம்ம கேங்கை பார்த்துக்கோங்க, எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ராட்டினம் சுற்றுறதுக்காக ரெடியாகி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய அந்த ரங்கராட்டில் தான் உட்காரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். 80 rupees போட்டிருந்தது. 6 டிக்கெட் எடுத்துட்டோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தொட்டியில் உக்காந்துட்டோம். அது கொஞ்சம் கம்பி மட்டும் சைடில் இல்லை. அது கொஞ்சம் அன்சேஃப்டியாக எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பசங்க பயப்படவே இல்லைங்க, எங்கள் அக்கா பசங்க. நான் தான் அப்படி ஒரு கற்று வைபுனா வைபு. அந்த கற்றுலன்னா அந்த ஒரு இதுவே இருக்காது. நானும் ரிலேஷன் பொண்ணும் பயங்கரமாக கற்றுனோம். அதை கற்றுனா தான் அந்த ராட்டினத்தோட அந்த எஃபெக்டே நமக்கு நல்லா தெரியும். ஊர் உலகமே நம்மளை தான் பார்த்துச்சின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வைப் பண்ணிட்டோம் அன்றைக்கி. மேலேருந்து பார்க்குறதுக்கு என்னால் முடியவே இல்லை. தலை ஒரு பக்கம் கேராகி சுற்றுது. ஆனால் இந்த மூமெண்ட்லாம் நம்ம மறக்கவே முடியாது இல்லையா, வீடியோவே எடுக்க முடியல என்னால். அந்த அளவுக்கு பெரிய ஹைட்டில் நின்றுட்டு இருந்த மாதிரி கீழே பார்த்தா அப்படியே என்னடா இது எமலோகம் வந்துடும் போல் இருக்குது, அப்படி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக எப்படியோ அதில் ஏறி இறங்கி ஸ்பீடாக சுற்றுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக ஏறி இறங்கிட்டோம் அதில். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்க அசுர தாலாட்டில் உட்காந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். புது மருமகள் நம்மளோட வந்துட்டாங்க மேடம், அவங்களும் வந்திருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து உட்காந்து ரைடு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வைபை கொடுத்துட்டு சூப்பராக அசுர தாலாட்டில் ஆடி ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த திருவிழாவை நாங்கள் ஹாப்பியாக முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஊர்லேயும் திருவிழா வந்துச்சான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்தெந்த ரைட் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.